மனுஷன் தானே அவரும். அவர் என்ன மிருகமா? ஸோ எல்லா இடத்துலையுமே சேஃப்டி இருக்குது, சேஃப்டி இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறதெல்லாம் போய். அவர் கிறிஸ்தவர், அவர் வந்துட்டாரு, அந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. நாங்கள்லாம் டிஎம்கே தான், சேப்பாக்கில் உதயநிதி தான் எங்களுக்கெல்லாம். ஆனால் இந்த தடவை இந்த பசங்க பேச்சை கேட்டு போட்டோம். நாங்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓட்டு போடலைன்னா அழுகுறாங்க, கதறாங்க, சாப்பிட மாட்டேன்றாங்க. நீங்கள் விஜய் அங்கிளுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அவங்க அப்பாலேருந்து. நாங்கள்லாம் டிஎம்கே தான், சேப்பாக்கில் உதயநிதி தான் எங்களுக்கெல்லாம். ஆனால் இந்த தடவை இந்த பசங்க பேச்சை கேட்டு போட்டோம். நாங்கள்லாம் நிறைய பேர் பசங்க தான், வேறு என்ன பண்ண முடியும்? பசங்க அடம் பிடிக்கிறாங்க, ரொம்ப ப்ராமிஸ்லாம் கேட்குறாங்க. எங்கே அங்கே போய் மாற்றிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு. அவங்க அப்பாலாம் டிஎம்கேயோட அவ்வளோ இது, அவரே இந்த தடவை மாற்றி போட்டார். பசங்க பிடிச்சிட்டாரு அவரு, என்ன பண்ண முடியும்? பசங்க ப்ராமிஸ் கேட்குறாங்களே, நமக்கு பசங்களோட வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறோம். அப்புறமும் ஒரு தடவை போட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி. என் பொண்ணு பெரிய காலேஜ் படிக்கிறா, அவளும் எனக்கு போடுங்கம்மா ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஆசைக்காக தான் நிறைய பேர். ஜெய் அங்கிள் பிடிக்கும், போடுங்க. தெரியலையே, அவங்க கிட்ட கேளுங்க. விஜய் ஆக்டருக்காக ரொம்ப நாளாக அவர் பார்த்து ஃபேவரட் ஆக்டராக சொன்னார். ஆமாம், எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபு நிறைய பேர், எல்லாமே எம்எல்ஏ யாராக இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காரு பாருங்க. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அப்படிலாம் இல்லை சார், அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இது நம்ம அது தனிப்பட்ட உரிமை தானே. கிறிஸ்தவம் இது மதத்துக்கு அப்பாற்பட்ட அப்படி சொல்ல பேசக்கூடாதுல்ல. அவர் எல்லா மதத்தையும் தான் இது பண்ணுறாரு. அதுக்காக அவர் கிறிஸ்தவர், அவர் வந்துட்டாரு, அந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. அப்படி இல்லை சார், ரேப் இப்போதான் வந்திருக்கிறாரு, கொஞ்சம் சான்ஸ் கொடுப்போமே. ஏன்னா அவங்க இருந்ததுனாலும் இதே பிரச்சனை நடந்துட்டு தான் இருந்தது. இவங்க வந்ததுக்கு அப்புறம் இனி நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் டைம் கொடுத்தா அவர் இன்னும் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்ல, அவர் பேச மாட்டாருன்றதான் பிரச்சனை, அவர் செய்யறது இல்லை. நான் நடவடிக்கை எடுக்கிறேன், இந்த பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுவார். அதான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுவோமே, பேசுவார்ல. அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னு தெரியாது இல்லைங்களா? கண்டிப்பாக. ஆனால் இந்த கற்பழிப்பு கேஸு தயவு செய்து சிஎமோட பார்வைக்கு போகணும். ஏன்னா எவ்வளோ சின்ன பிள்ளைங்க, அதுக்கு அவர் சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்கணும்னு எங்கள் எல்லாருடைய வேண்டுகோள். அதுதான் எங்கள் ஜெபமும் அதுதான். இப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே சரி, விஜய் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பயமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்றாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரசிகராக பார்க்கும்போது எல்லாருமே நல்லா தான் தெரியும். இப்போ அவர் சிஎம்மாக உட்காந்துருக்காரு இல்லைங்களா, அதனால சில விஷயங்கள் தெரியல. இனிமேல் போக போக எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவர் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ அவர் ரொம்ப இன்னும் நல்லாவே பெட்டராகவே பண்ணுவார். சேஃப்டி எல்லா இடத்துலையுமே இருக்குது, நானே ஈவன் பார்க்குறேன். ஸோ எல்லா இடத்துலையுமே சேஃப்டி இருக்குது, சேஃப்டி இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறதெல்லாம் போய் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, இன்னமும் நல்லா பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் என்னுடைய வயசில் எனக்கு 28 ஆகுது, நான் இது வரைக்கும் ஓட்டு போடலை. நான் ஃபஸ்ட்டு ஓட்டு என்னுடைய விஜய்க்காக தான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு டிஎம்கே ஆட்சி அந்த அளவுக்கு செட்டாக தெரியல. இப்போது திமுகன்றது என்னென்ன சின்னதாக ஒரு குறையா இருந்தாலுமே பெருசாக கிரியேட் பண்ணுறாங்க. ஏன் அவங்க ஆட்சியில் குறை பண்ணலையா? அவங்க ஆட்சியில் எதுவுமே எந்த ஒரு ஆக்ஷனும் எதுவுமே எடுக்கலையே. இவர் எடுக்கிறாரு, கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஏன்னா அது திமுக காரங்க தான் பண்ணுறது. ஏன்னா வெளிப்படையான நியூஸே எல்லாமே இருக்குது, பட் வெளியில் அது வரல, வெளியில் கவர் ஆகலை. பட் இவர் வந்ததுக்காக கரண்ட் பில் கட்டாதுன்னா கிடையாது, அவங்க வேணும்னு பண்ணுறாங்க, அவருக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ எல்லாமே எல்லா ஜென்ரேஷனும் மாறிடுச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி கிடையாது, எல்லாருக்குமே தெளிவுனஸ் வந்துடுச்சு. ஸோ அவரே தப்பு பண்ணாலும் நாங்கள் அகெயின்ஸ்டாக கேள்வி கேட்போம். ஸோ எங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் ஓட்டு போட்டிருக்கோம். அவரே தப்பு பண்ணாலுமே நாங்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் தெரியும். இதெல்லாம் தப்பு தானே, நீங்க கேள்வி கேட்கணும்ல, ஏன் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் கேட்கணும்ல. அவர் இப்போதான் பார்த்துட்டு இருக்காரு, அவரை கேள்வி கேட்க விடுங்கணும் இல்லையா? ஸோ அவருக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அவர் கண்டிப்பாக பண்ணுவார், கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன் பெருசாக தான் இருக்கும். நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதுக்காக என்ன மாதிரியான தண்டனை விஜய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? தூக்கு தண்டனை தான் தப்பு. ஏன்னா ஒரு உமன் மேலே கை வச்சாங்கன்னா ஒரு ஸ்பாட்டு தூக்கு தண்டனையா இருந்தால் மட்டும்தான் மற்றவங்க பார்த்து கொஞ்சம் திருந்துவாங்க. விஜய் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எலக்ட்ரிசிட்டி பில் பண்ணியிருக்காரு, அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் பெண்கள் சேஃப்டி சொல்லியிருக்காரு. ஸோ அதை அசம்பிள் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ விஜய் சிஎம் ஆயிட்டாரு, நிறைய விமர்சனம் ஒரு மேலே இருக்கு, பிரச்சனை நடக்குது, அதை பற்றி பேச மாட்டாரு, இன்னும் ஆடியோ லான்ச் மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு அவர் இன்னும் 1 month தான் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னமும் அது
கம்ப்ளீட் ஆகலை. அவர் இப்போவே தான் அந்த ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இருந்த திமுகவை பற்றி அவர் ஏன் விமர்சிக்கிறாருன்னா, மக்களுக்கு அவங்கள பற்றி தெரியணும். திரும்பவும் 5 வருஷம் கழிச்சு திரும்பவும் அவங்க வரணுன்றத அவர் உடைக்கிறாரு. அதை சொல்றதுக்கு தான் அவர் அவங்கள பற்றி விமர்சிக்கிறாரு. இத்தனை வருஷம் இவ்வளோ ஆட்சியில் வந்து எவ்வளவோ கெட்டது நடந்திருக்கு. ஒரு சந்திலையும் ஒரு போதை பொருள் தான் இங்கே அடிமையாக இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே போதை பொருள் இல்லாத இடமே கிடையாது. எல்லா ஊர்லேயுமே போதை பொருள் இருக்குது. அது எதனால்? திமுகவால் தான் இருக்குது. அவங்க அதை அழிச்சிருந்தாங்கன்னா இப்போ அவர் விமர்சிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஒரு பொண்ணுங்க ஒன்று நடக்குது, அவர் அதை ஆக்ஷன் எடுக்கலை. இப்போ இந்த ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்காக தான் அவர் விமர்சிக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது போதைப் பொருள் அதிகமாயிடுச்சு, அவங்க ஆட்சியில் தான் எல்லாமே அதிகமாயிடுச்சு. இப்போ விஜய் ஆட்சிலையும் ரேப் நடக்குது, போதைப் பொருள் இன்னமும் இருக்கு. அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறேன்னு தானே சொல்லியிருக்காரு. இன்னும் ஆக்ஷன் எடுக்கலைன்னு. இப்போ வந்து மீட்டிங்ல திருச்சியில இப்போ அதுக்கான ஸ்டெப் எடுக்க கடுமையான தண்டனை நாங்க பேசியிருக்கோம் தானே சொல்றாரு. இப்போ ஒரு கேஸுக்கு அவரு கொடுத்துருக்காரு, இன்னும் படிப்படியா தானே கொடுக்க போறாரு. ஒரு நாள்ல 24 hours என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு தான் இருக்கு. அதுக்குன்னு உடனே ஆக்ஷன் எடுக்க முடியாது. அது என்ன எப்படி போகணும்னு அவரு யோசிச்சு தான் எடுக்க முடியும். உடனே ஒன்று எடுக்கணும்னா அவர் என்ன மனுஷன் தானே? அவர் என்ன மிருகமா? உடனே போய் அவங்கள போய் கடிக்கிறதுக்கு சொல்லுங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா விஜய் போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. நிறைய பேர் பாத்தீங்க. அவங்கலாம் அந்த டீம் அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ட்ரோல் பண்ணவங்க ட்ரோல் பண்ணாதானே அவரு வளர முடியும். அவர் எங்களுக்கு ஆட்சியில வந்து நல்லா பார்க்க முடியும். இப்போ அப்படி சொன்னதுனால இப்போ அவர் வந்து ஆட்சியில வராம போயிட்டாரா? கிடையவே கிடையாது. அவரோட விஷயமும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவரு மக்களுக்கு வந்திருக்காரு, மக்களுக்கு பணி செய்ய வந்திருக்காரு. அவர் ஏன் இவ்வளோத்தையும் விட்டுட்டு வரணும்? மக்களுக்காக தானே வராங்க. அதே மக்கள் விமர்சிக்கிறாங்கன்னா அது திமுக காரங்களா இருப்பாங்க. இத்தனை வருஷமும் கெஞ்சா கூடி அதுல இருந்தவங்களா இருந்து விமர்சிப்பாங்க. பொம்மை சிஎம் தான் கலாய்க்கிறாங்களே அவரை. எதனால அந்த பேர் வருதுன்னு நினைக்கிறீங்க? சும்மா உட்காந்துட்டு இருக்காரு. சரி, அவருக்கு சினிமாவில் அவருக்கு படாத அசிங்கமே கிடையாதா? இப்போ ஏன் அரசியல்ல வந்து அவரு கலாய்க்கிறாங்க? சினிமாவிலையும் அவர் அசிங்கப்பட்டுட்டாரு. அதெல்லாம் அவர் ஒரு இதுவாகவே நினைக்கல. அதனால இதுலயும் அவரு நினைக்க மாட்டாரு. சகஜம் தான் அவருக்கு. அவர் தூக்கி போட்டு மக்களை தான் பார்க்க போறாரு. அவரு கேலி கிண்டல் பண்ணாத சினிமாலியா இதுல பண்ணிட்டாங்க. பொம்மை சிஎம்மா இருந்தாலுமே அவர் எங்க சிஎம் தான், எங்களோட விஜய் சார் தான். அவ்வளவுதான், எங்களோட தளபதி.